மீன் சங்கரா எல்லா மீனும் கலந்து மீன் குருமா, அதாவது மிட்டா 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 மீன் மிட்டா குழம்பு. இது வந்து தேங்காய், தக்காளி, 2 வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் எண்ணெயில் போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் இருக்குது, நல்லா இது புளி குழம்பு வச்சு எல்லாருமே காமிச்சிருக்காங்க. இது வந்து மீனில் வந்து மிட்டா குழம்பு மாதிரி, அதாவது கறி குழம்பு மாதிரி. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உருளையும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வைக்கணும். கறி குழம்புக்கு எப்படி தாளிக்கணும் அதே மாதிரி தான் இதையும் தாளிக்கணும். கொஞ்சமாக காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் வேறு, அதில் வேறு மிளகா போட்டு அரைச்சிருக்கோம்ல, காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் இதில் போட்டு அப்படியே இது எல்லாம் இந்த தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் ஊற்றி தண்ணி ஊற்றணும். மற்ற சொல்லுங்கள், ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி மீன் குழம்பு மாதிரி வைக்கணும். தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு இது போடுங்க. நான் அரை இதில் எண்ணெயில் போட்டு இது பண்ணேன். இதில் ஒரு இது போட்டால் போதும், ரொம்ப போட்டால் போதும், பத்தாது. குழம்பு மிளகாத்தூள் இதில் உப்பு போட்டு கொதிக்கட்டும். எல்லாம் இந்த கொத்தமல்லி இதையும் இதோட பிச்சு இதெல்லாம் அதோட போட்டு கொதிக்கட்டும் நல்லா. கொஞ்சம் கரம் மசாலா தூள் போடுங்க, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. கரம் மசாலா தூள் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரெக்டாக தண்ணி ஊற்றினா தண்ணியில் இதில் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா மீன் போடுவோம். உருமா மிட்டா சால்னா பாருங்க, இப்படி கீழே வச்சுக்கிறேன். இதுதான் மிட்டா குழம்பு. இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? இதுதான் மிட்டா குழம்பு. சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.